ஒரு குயிக்கான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? ஆப்பிள் நட் ஸ்மூத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது 10 மந்த்ஸ் பேபிலேருந்து யார் வேணாலும் குடிக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சீரியஸாகவே இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. என்னோட பாப்பாவுக்கு நான் 10 மாசத்துலேருந்து இதை கொடுத்துட்ருக்கேன். அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால இதை ஒன்று குடிச்சிட்டா அவள் பசி எடுக்காமல் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, ஆப்பிள் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகிரும் இல்லையா? அதுக்கு சால்ட் வாட்டர்ல ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ஸ் டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இப்ப பாருங்க, நான் கட் பண்ணி வச்சுட்டு ஜொஹானாக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ஃபீடிங்ல ஆப்பிள் போட்டு அவளுக்கு அதை கொடுத்துட்டு அவ சாப்பிட்றாளா இல்லையான்னு வெயிட் பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு தான் நான் திரும்பி அகைன் போய் அந்த நட் ஸ்மூத்தி செய்ய போறேன். அது வரைக்குமே கலர் சேஞ்ச் ஆகாம தான் இருந்துச்சு. நார்மலா ஒரு ஆப்பிள கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ மறக்காம இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா நான் என்னோட பாப்பாவுக்கு 10 மாசத்துல இருந்தே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முதல்ல கொடுக்கும்போது ஒரு முறை ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 2 முந்திரி 2 பாதாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவளுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஒன்னொன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து 3 முந்திரியா கொடுக்க ஆரம்பிச்சேன், 2 டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேபி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோ சென்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல வேலைக்கு போறவங்க இருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மூதி அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.